வெல்கம் டு பூபதி மேக்ஸ். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன். ஸோ டாக்ஸேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following is not a tax subsumed under the GST in India? அதாவது ஜிஎஸ்டியில் இணைக்கப்படாத வரி எந்த வரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு நார்மலாக தெரியும், ஆல் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இல்லையா? ஆல் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் ஒன் டேக்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஜிஎஸ்டி இல்லையா? எல்லா இன்டைரக்ட் டாக்ஸையும் என்ன பண்ணுறோம், ஒன்றா சேர்த்து ஒரே நாட்டிற்கு ஒரே வரி அப்படிங்கிற இதை நம்ம கொண்டு வரோம். அதுதான் பார்த்தீங்கன்னா என்னது ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். அப்போ அதில் எல்லா இன்டைரக்ட் டாக்ஸ் சேர்த்தாங்க அப்படின்னா அதில் எக்ஸப்ஷனாக சில வரிகள் என்னது நமக்கு என்னது உண்டு. சரிங்களா? அதை என்னது அது வந்து ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அது வராது. சரிங்களா? அதை கேட்குறாங்க. ஓகேவா? அல்லது கொடுக்கப்பட்ட கூட வரியில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமாக சுங்க வரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கஸ்டம் டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடையாது. கஸ்டம் டியூட்டி ஜிஎஸ்டியில் நமக்கு கிடையாது. ஆனால் அடிஷ்னல் கஸ்டம் டியூட்டின்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து ஜிஎஸ்டியில் நமக்கு உண்டு. அதே மாதிரி எக்ஸைஸ் டியூட்டி, ஒரு பொருளை தயாரிப்பதற்கு கட்டக்கூடிய வரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கலால் வரின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு என்னது உண்டு, இதாக இருக்கு இல்லைங்களா? மத்திய கலால் வரி அது உண்டு. ஓகேவா? ஸோ அப்போ ஒன்று அந்த சேர்க்கப்படாத அந்த வரியை கேட்பான், கஸ்டம் டியூட்டின்னு கொடுத்தா அதான் நமக்கு ஆன்சர். ஆனால் இங்கே நமக்கு கொடுத்தது கூடுதல் சுங்க வரின்னு கொடுத்துருக்காங்க, அது நமக்கு ஜிஎஸ்டியில் என்னது உண்டு. ஆனால் இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஒரு வரி பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் கொடுத்துருக்கான். இன்கம் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ், அது எதில் வராது, ஜிஎஸ்டிக்குள்ள என்னது வராது. சரி, இப்போ நான் எப்படி சார் இன்கம் டேக்ஸ் அதாவது டைரக்ட் டேக்ஸையும் இன்டைரக்ட் டேக்ஸையும் நான் எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் சம்பாதிப்பதற்கு ஒருவருடைய ரெவன்யூக்கு அவர் கட்டினா, அது ரெவன்யூ கூட சொல்ல முடியாது, ஏர்னிங், அவருடைய வருமானத்திற்கு ஒருத்தர் கட்டினா, அதில் இன்கம்க்கு ஒருத்தர் வரி கட்டினாருன்னா அது ரிலேட்டடாக வந்தால் அந்த வரிக்கு பேர் டைரக்ட் டாக்ஸஸ். அதே இது அவர் கட்டக்கூடிய வரிங்கிறது அவர் கன்சியூம் பண்ணக்கூடிய குட்ஸையோ அல்லது சர்வீஸையோ, கன்சியூம் அதுதான் கீவேர்டு, கன்சியூம் பண்ணக்கூடிய குட்ஸையோ அல்லது சர்வீஸையோ பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த வரிக்கு பேர் என்ன வரினா மறைமுக வரி. முக்கியமாக இந்த குட்ஸ் எல்லாம் வரும், பொருட்கள் அப்படின்னு வந்தாலே கண்ணை மூடிட்டு யாரை போட்டுருங்க, அது மறைமுக வரி தான். ஒரு பொருளுக்கு கட்டக்கூடிய வரியாக இருந்தால் மறைமுக வரி. ஒருத்தர் ஏர்னிங் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு கட்டக்கூடிய வரியாக இருந்தால் அது டைரக்ட் டாக்ஸஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் வந்து அவருடைய வருமானத்துக்கு கட்டக்கூடிய வரி, அந்த வரி நமக்கு என்னது இந்த டைரக்ட் டாக்ஸஸ், அது ஜிஎஸ்டிக்குள்ள என்னது வராது. சரிங்களா? அதான் ஆன்சர். இப்போ சர்வீஸ் டேக்ஸ் என்ன வரி? இதில் சர்வீஸ் டேக்ஸுங்கிறது நான் வந்து ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு பொருளை நான் விற்பனை செய்கிறாங்க அதுக்கு கட்டக்கூடிய வரி, இல்லை ஒரு சேவையை வந்து நான் அனுபவிக்கிறேன் அதுக்கு வரக்கூடிய வரி சர்வீஸ் டேக்ஸு. இப்போ கண்டிப்பாக அதில் நான் ஒரு சேவையை அனுபவிக்கிறேன், ஐ மீன் கன்சியூம் பண்ணுறேன், அப்போ அந்த வரி என்ன வரியாக தான் இருக்கும், இன்டைரக்ட் டேக்ஸாக தான் இருக்கும். ஆனால் அதுவும் எதுக்குள்ளே வரும், ஜிஎஸ்டிக்குள்ளே வரும். சரி, அதே மாதிரி ஜிஎஸ்டி எப்போ வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. இது காமனாக எல்லா இடத்துலையும் கேட்கக்கூடியது. ஜூலை 1, 2017 ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. இந்த மாதிரி கொஸ்டினையும் படிச்சு வச்சுங்க. அடுத்தது, பின்னொருவற்றில் எது இந்தியாவின் நேரடி வரி அல்ல. இப்போ நீங்கள் நான் சொன்ன அந்த ஃபார்மெட்டை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். which of the following is not a direct taxes? இன்கம் டேக்ஸா, கார்பரேட் டேக்ஸா, எக்ஸைஸ் டியூட்டியா, கேபிட்டல் கெயின் டாக்ஸஸா? நேரடி வரி அல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அந்த வரி என்ன வரியா இருக்கும், ஒரு பொருளையோ அல்லது ஒரு சேவையோ கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இன்கம் டேக்ஸ் என்ன, ஒருத்தர் சம்பாதிப்பதற்கு கட்டக்கூடிய வரி இல்லையா? அப்போ ஏர்னிங், அப்போ இன்கம் டேக்ஸ் உங்களுக்கு என்னது வராது, அது நேரடி வரி தான். அவங்க கேட்டது நேரடி வரி அல்லாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. கார்பரேட் டேக்ஸஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள் தாங்கள் சம்பாதிச்ச அந்த அமௌண்ட்டுக்கு, ஏர்னிங் பண்ண அமௌண்ட்டுக்கு அவங்க கட்டக்கூடிய வரிக்கு பேர் பார்த்தீங்கன்னா கார்பரேட் டேக்ஸஸ். அப்போ அதுவும் டைரக்ட் டேக்ஸ் தான், அதுவும் வராது. எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னா ஒரு பொருளை தயாரிப்பதற்கு கட்டக்கூடிய வரி, பொருளாலே கண்ணை மூடிட்டு என்ன போட்டிருக்கேன், மறைமுக வரின்னு சொல்லியிருக்கேன், நான் இருக்கேன். அப்போ அதுதான் நமக்கு நேரடி வரி அல்லாத வரி. கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னா ஒருத்தர் வச்சிருக்கக்கூடிய சொத்து வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் ஒரு கையில் வந்து சொத்து வச்சிருக்காரு, ஒரு 5 lakh இது, ஆனால் அந்த இடம் டெவலப் ஆயிடுச்சு, அதனுடைய சொத்தோட மதிப்பு 50 லட்ச ரூபா இப்போ ஆயிடுச்சு அப்படின்னா 45 லட்ச ரூபா அவர் வச்சிருக்க சொத்து அவருக்கு சம்பாதிச்சு கொடுக்குது. அப்படிப்பட்ட இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா மூலதன ஆதாய வரி. இவர் மூலதனம் பண்ண இந்த மூலதனம் அவருக்கு ஒரு 45 லட்ச ரூபாய்க்கு மதிப்புடையதை ஆதாயமாக கொடுக்குது, அதுக்கு அவர் வரி கட்டணும். அந்த வரி தான் மூலதன ஆதாய வரி. ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின், பின்னவற்றில் எது மறைமுக வரி? இதுல மறைமுக வரி எதுன்னு கேட்குறாங்க, இன்டைரக்ட் டேக்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ இதுல ஒரு 3 வரி என்ன வரியா இருக்கும், ஒருவர் சம்பாதிப்பதற்கு கட்டக்கூடிய வரியா இருக்கும், ஒரே ஒரு வரி என்ன வரியா இருக்கும், ஒருத்தர் கன்சியூம் பண்ணக்கூடிய குட்ஸ் அல்லது சர்வீஸுக்கு கட்டக்கூடிய வரியா இருக்கும். பார்க்கலாம். கிஃப்ட் டேக்ஸ் அப்படின்னா ஒருவர் சம்பாத்தியத்துக்கு அவர் என்ன பண்றாரு, அவர் சம்பாதித்த ஒருத்தருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா கிஃப்டா கொடுக்குறாரு இல்லையா? அந்த இதுக்கு அவர் கட்டக்கூடிய வரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ கண்டிப்பாக என்னது டைரக்ட் டேக்ஸ் தான். சரி, அடுத்தது வெல்த் டேக்ஸ் எடுத்துக்கங்க.
ஓகேவா? வெல்த் டேக்ஸ் அப்படின்னா ஒருத்தர் கையில் வச்சிருக்க சொத்துக்கு கட்டக்கூடிய வரி, கண்டிப்பாக அது என்னதுதான்? டைரக்ட் டேக்ஸ் தான். இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கங்க. இன்கம் டேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சார் நமக்கு தெரியும் இன்கம் டேக்ஸ் வருமான வரி, அதுவும் டைரக்ட் டேக்ஸ் தான். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஜிஎஸ்டி இப்போ தான் சொல்லியிருந்தோம். ஜிஎஸ்டிங்கிறது என்னது? மறைமுக வரி. ஏன்னா எல்லா மறைமுக வரியும் ஒன்றா சேர்த்து ஒரே வரியாக மாற்றிருப்பாங்க. அந்த வரி தான் பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அப்போ கண்ணை விட்டு போட்டலாம், அதான் ஆன்சர். நமக்கு ரொம்ப எளிமையாகவே கொடுத்துட்டாங்க இந்த கொஸ்டினுக்கு. அடுத்தது, மத்திய அல்லது மாநில அரசுகளின் இந்திய பட்ஜெட் வகைப்பாட்டின் கீழ் பின்வருவற்றில் எது வருவாய் ரசீதுகளாக வகைப்படுத்தப்படும்? அதாவது ரெவென்யூ ரிசிப்டுக்குள்ள வரக்கூடியது எதெல்லாம் கேட்குறாங்க. அண்டர் த இந்தியன் பட்ஜெட்டரி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் which of the following would be classified as revenue receipt அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாரோயிங்கா, டேக்ஸ் ரிசிப்டா, ரெசிப்ட் ஃப்ரம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டா, ரெக்கவரி ஆஃப் லோனா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் நார்மலாக யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ரிசிப்ட் அதாவது பார்த்தீங்கன்னா என்னது? வருவாய் வரவுகள் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து என்னது திருப்பி கொடுக்க வேண்டாம். அதான் வருவாய் வரவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ கடன்கள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அப்போ கண்டிப்பாக இதில் வராது, வருவாய் வரவுகளில் வராது. வரி, டேக்ஸ் ரெசிப்ட் எடுத்துங்க. வரி ரசீதுகள், வரி வந்து நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டாம். ஏன்னா வரி அப்படின்னாலே இட் இஸ் நாட் த என்னது? இட் இஸ் அ கம்பல்சரி பேமெண்ட் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. வரி அப்படின்னா அரசாங்கத்திற்கு கட்டாயமாக செலுத்த வேண்டிய என்னது? தொகை, அதான் வரின்னு சொல்லுவாங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். அப்போ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அரசாங்கத்திற்கு கண்டிப்பாக கட்ட வேண்டிய வரி வந்து நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டாம். இப்போ இது நமக்கு என்னது? ஆன்சர் டேக்ஸ் ரெசிப்ட் தான். சரி சார், அப்போ ரிசிப்ட் ஃப்ரம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒருத்தர் வச்சிருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியுடைய ஷேரை கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னா மற்ற என்னது தனியாருக்கு விற்க ஆரம்பிக்கும். அதான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஷேர்லேருந்து விலக்கிக்குவாங்க. அப்போ அது மறுபடியும் வேணும்னா அதை வந்து திருப்பி அவங்க வாங்கணும், காசு கொடுத்து அதே அமௌண்ட்டை அவங்க ரிட்டர்ன் கொடுத்து வாங்கணும். இப்போ கண்டிப்பாக அது எதில் வரும்? டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். அது மூலதன வரவுகளில் வரும். ரெக்கவரி ஆஃப் லோன், கடன்களை மீட்டெடுக்கிறாங்க வச்சுங்களேன், கொடுத்த கடனை திரும்ப வாங்குறாங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான்? மூலதன வரவுகள் தான் என்னது வரும் இல்லையா? அது வந்து வரி வரவுகளில் வராது. சரிங்களா? இப்போ அவங்க கேட்கறது சாரி வருவாய் வரவுகளில் வராது. இப்போ அவங்க கேட்கறது வருவாய் வரவுகள் தான். அப்போ என்னவா வரும்? வரி வரவுகள். சரியா? ரைட். அடுத்தது, சரக்குகள் மற்றும் சேவைகள் இரண்டையும் உள்ளடக்கிய சரக்குகள் சேவை வரி இந்திய அரசாங்கத்தால் டேஸ் முதல் அமலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்பதான் சொல்லியிருந்தோம், ஜூலை 1, 2017. ஜிஎஸ்டி என்பது இந்தியாவில் விதிக்கப்படும் ஒரு மறைமுக வரி. அதன் முழு வடிவம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இவ்வளவு ரொம்ப எளிமையானது, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஒரு அரசு நிறுவனத்தால் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் கட்டாய பங்களிப்பின் பின்வருமாறு அழைக்கப்படுகின்றன. ஒரு அரசு நிறுவனத்தால் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்களுக்கு விதிக்கப்படும் கட்டாய பங்களிப்பு. The mandatory contribution levied on individual or corporation by the government entity is known as simple tax தான். கவர்மெண்ட் அதாவது அரசாங்கத்தால் தனிநபருக்கோ நிறுவனங்களுக்கோ விதிக்கப்படக்கூடிய ஒரு கட்டாய பங்களிப்பு. கட்டாய பங்களிப்பு என்னது? கம்பல்சரி பேமெண்ட். அது என்னது? வரி. சரிங்களா? அதான் கேட்குறாங்க. அடுத்து, இந்திய அரசாங்கத்தின் வருமான வரித்துறையால் வருமான அறிவிப்பு ஆண்டு டேஸில் தொடங்கியது. வருமான அறிவிப்பு ஆண்டு எப்போ தொடங்குறாங்கன்னு கேட்குறாங்க. இன்கம் டிக்ளரேஷன் இயர் ஸ்டார்டட் இன் டேஸ் பை த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எந்த வருஷத்துல இருந்து அதை வந்து பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது? 2016 வந்திருக்கு. சரிங்களா? 2016. பின்னொருவற்றில் எது இந்தியாவில் ஜிஎஸ்டி விகித அடுக்கு அல்ல? ஜிஎஸ்டி விகிதத்தில் வராதது எதுன்னு கேட்குறாங்க. ஜிஎஸ்டி அப்படின்னா 0% இல்லையா, 5%, 12%, 18%, 28%. ஜிஎஸ்டியில் மொத்தம் 5 அடுக்கள் இருக்கு. இல்லை வராது எதுன்னு கேட்குறாங்க. 28 இருக்குது, 10 கிடையாது, அதான் ஆன்சர். 18 இருக்குது, 5 இருக்குது. இந்தியாவில் ஜிஎஸ்டிக்கான அதிகபட்ச ஸ்லாப் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதிகபட்ச ஸ்லாப் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா 28 இல்லையா, 28% தான் அதிகபட்சம். இந்தியாவில் சரக்குமதி சேவை வரி எப்போது தொடங்கப்பட்டது? ஜூலை 1, 2017. இந்தியாவில் சரக்குமதி சேவை வரி எப்போது தொடங்கப்பட்டது? சேம் அதே தான், ஜூலை 1, 2017. ஜிஎஸ்டியின் கீழ் இந்தியாவில் உள்ள 4 வரி விதங்கள் என்ன? ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா 5 ஸ்லாப்னு சொல்லுவாங்க, ஆனால் சில இடத்துல 0 ஸ்லாப்பை விட்டுருவாங்க. அப்படி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ தான் சொல்லியிருந்தோம் 5, 12, 18, 28. இப்போ புதுசாக வந்திருக்கேன். இப்போ வந்து மொத்தம் 7 ஸ்லாப் இருக்கு இப்போ ரீசெண்டாக. சரிங்களா?
ஸோ அதை படிச்சுங்க. இப்போ ரீசெண்டாக வந்து 7 ஸ்லாப் இருக்குது. அடுத்தது, இந்தியாவில் மாநில அரசால் விதிக்கப்படுகின்றன டேஷ் மாநில அரசால் விதிக்கப்படுகின்றன டேஷ் டாக்ஸஸ் ஆர் லெவிட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கார்பரேஷன் டாக்ஸா, கஸ்டம் டியூட்டியா, மூலதன ஆதாயமா, மதுபானத்தின் மீதான கலால் வரியா? இது எது மாநில அரசாங்கத்தால் விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி என்னது கேட்குறாங்க. மாநில அரசாங்கம் எந்த வரியை வந்து விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னது கேட்குறாங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இப்போ நீங்கள் இதில் சில பேர் கூட ஞாபகம் வரலாம், இது மூலதன ஆதாய வரி அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். சுங்க வரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக யார் தான், மத்திய அரசாங்கம் தான் வசூல் பண்ணும். அதனால நாம என்ன போட்டுக்கலாம், மூலதன ஆதாய வரி வராது, சுங்க வரி என்னது நமக்கு வராது இல்லையா? அது நமக்கு தெரியும். காமனாக இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வராது இல்லையா? ஸோ அப்போ மதுபானத்தின் மீதான வரியா மாநகராட்சி வரி? நிறைய பேர் மாநகராட்சி வரி தாங்க மாநில அரசாங்கம் வரி வசூலிக்குது அப்படின்னு சொல்லி போடுவாங்க. கேட்கறது மாநில அரசால் விதிக்கப்படக்கூடிய வரி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரிஜினல் அது என்னது மதுபானத்தின் மீதான கலால் வரி. ஒயின் ஷாப்லாம் வருது இல்லையா, அந்த கலால் வரி யார் விதிக்கிறாங்கன்னா மாநில அரசாங்கம் என்ன பண்றாங்க, விதிக்கிறாங்க. ஜிஎஸ்டியோட முழு வடிவம் இப்பதான் பார்த்தோம், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அங்க இருக்கு. பின்னவற்றில் அரவிந்த் சுப்பிரமணியன் குழுவுடன் தொடர்புடையது எது? which of the following related to the அரவிந்த் சுப்பிரமணியன் கமிட்டி? சுரங்க கொள்கையா, மின் வணிகத்தின் வரி விதிப்பா, ரூரல் கிரெடிட்டா, ஜிஎஸ்டியா? ஓகேவா? ஸோ அதாவது அரவிந்த் சுப்பிரமணியன் ரெக்கமெண்ட் பண்ண மூலமா வந்த ஒரு அமைப்பு அல்லது ஒரு கொள்கை பாலிசி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னது கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினலாக ஜிஎஸ்டி அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சுப்பிரமணியன் குழுவோட தொடர்புடைய ஒரு அமைப்பு. அவங்க தான் அதை சொல்லியிருப்பாங்க. சரியா? அண்டர்லைன் பண்ணிச்சுங்க. டெல்லி 16. 17. which of the following taxes duties is not covered under the GST? GST-க்குள்ள வராதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேட் வராதா, ஸ்டாம்ப் டியூட்டி வராதா, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி வராதா, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் வராதா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேட் வந்து வரும். வேட்டுக்கு மாற்றம் வந்தது தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி. மத்திய கலால் வரி உங்களுக்கு வரும். ஓகேவா? சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி உங்களுக்கு என்னது வரக்கூடியதுதான். பொழுதுபோக்கு வரி, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸஸ் அதில் வரும். முத்திரைத்தாள் வரி அப்படிங்கிறது அதில் வராது. சரிங்களா? ஸ்டாம்ப் டியூட்டி உங்களுக்கு ஜிஎஸ்டிக்குள்ள என்னது வராது. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் எந்த வரி விதிப்பு கோட்பாட்டில் பணம் செலுத்தும் திறன் என்று அழைக்கப்படுகிறது? in which of the following taxation theory also known as the capacity to pay அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா கெனான் ஆஃப் டாக்ஸேஷன் ஒரு டாபிக் சொல்லுவாங்க. வரி விதித்தல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆடம் ஸ்மித் அவர்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. வரி வந்து அவங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி போய் வசூலிக்கணும். எந்த செலுத்தக்கூடிய நேரம் இது பண்ணணும். அவங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் போய் நீங்கள் வந்து என்ன பண்ண வரியை வசூலிக்கணும். அவங்களுடைய இப்போ வசதி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பணக்காரங்க அதிகமாக வரியையும் ஏழைகள் கம்மியாக வரியும் நீங்கள் வரி கொடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வரி விதிக்கும் போது வரி விதிப்பதற்கு நீங்கள் பண்ணக்கூடிய செலவும் உங்களுக்கு வரக்கூடிய கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கக்கூடாது. வரக்கூடிய கலெக்ஷன் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கெனான் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு 5 வகையில் சொல்லுவாங்க. அதில் பணம் செலுத்தும் திறனை பற்றி இதில் என்ன கோட்பாடு சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தியரி ஆஃப் ஃபெசிலிட்டியா, தியரி ஆஃப் எக்ஸ்ட்ரா வேஜ்மெண்ட்டா, தியரி ஆஃப் அன்பயாஸ்டா, தியரி ஆஃப் சர்டனிட்டியா? இப்போ உறுதி கோட்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் வந்து ஆக்சுவலி இந்த ரெண்டுமே வராது. பாரபட்சமற்ற கோட்பாடு வராது, இதுவும் வராது. வசதி கோட்பாடு இல்லைன்னா என்ன வரும்னா சர்டனிட்டின்னு வரும். ஓகேவா? பணம் செலுத்தக்கூடிய திறன் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு வசதி இருக்கோ அதன் அடிப்படையில் ஏழைகள் அதிகமாகவும் புவர் வந்து ஏழைகள் கம்மியாகவும், ஓகேவா, பணக்காரங்க, ஓகேவா, வெல்தி பர்சன் அதிகமாகவும் வரி கட்டணும் அப்படிங்கிறத உங்களுக்கு என்னது சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா என்னது தியரி ஆஃப் ஃபெசிலிட்டி அப்படின்னு என்னது சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஏழைகள் அதிகமாகவும் பணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா என்னது ஏழைகள் கம்மியாகவும் பணக்காரர்கள் அதிகமாகவும் என்னது வரி கட்டணும். அதான் பார்த்தீங்கன்னா வசதி கோட்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதில் இன்னொன்று ஆக்சுவலி இது வசதின்னு வரக்கூடாது. ஃபெசிலிட்டி அவங்களுடைய தன்மைக்கு ஏற்றவாறு அப்படின்னு அவங்களுக்கு வரணும். ஃபெசிலிட்டி அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி தூய தமிழில் வரக்கூடிய ஏறருங்க. ஆக்சுவலி 1 minute. இது கெனான் ஆஃப் டாக்ஸேஷன் தான். ஓகேங்களா? கெனான் ஆஃப் டாக்ஸேஷனில் சொல்லக்கூடியதில் ஓகேவா கெனான் ஆஃப் ஈக்குவாலிட்டி, கெனான் ஆஃப் கன்வீனியன்ஸ், கெனான் ஆஃப் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? ஸோ இதில் வந்து தமிழில் எரர் இருக்குது. ஓகேவா? ஃபெசிலிட்டி அப்படின்னா வசதி அப்படிங்கிறது உங்களுக்கு அவங்களுடைய எக்கானமிக் ரிலேட்டடாகவும் எடுத்துக்கணும். சரிங்களா? அவங்களுடைய ஃபெசிலிட்டி அப்படின்னா அவங்களுடைய வசதி, அதாவது வரி விதிப்பதற்காக அவங்களுக்கு என்ன பண்ணால் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும்.
இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சரியான அவங்களுக்கு எந்த நேரத்தில் வரி வசூலிக்கணுமோ அந்த நேரத்தில் போய் அவங்ககிட்ட வரியை வசூல் பண்ணும். அதுதான் தியரி ஆஃப் ஃபெசிலிட்டி. வசதினா நீங்க வந்து அவங்களுடைய பணக்காரர்கள் ஏழைகள் உங்களுக்கு எனக்கு வராது. ஒருவேளை இதுக்கு ஆன்சருக்கு வந்து ஏயும் வராது, பி தான் வரும். அன்பயாஸ்ட், பாரபட்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அதில் எக்ஸாக்டா சொல்லக்கூடியது. பாரபட்சம் இருக்கக்கூடாது. பணம் செலுத்தும் திறன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது பாரபட்ச கோட்பாட்டில் தான் வரும். ஃபெசிலிட்டி அப்படின்னா அவங்களுக்கு வரியை வந்து கட்டுறதுக்கு நீங்க வந்து என்னன்னா தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். அதாவது வெல்த்தி கிடையாது, சரிங்களா? அந்த பொருளாதாரத்தில் எப்போதுமே இந்த மாதிரி எரர் உங்களுக்கு நிறைய இடத்துல வரும். அதாவது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வரும், ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் இது வசதின்னு போட்டாலும் அது மணி ரிலேட்டடாக எடுத்துக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையான காலத்தில் என்னது வரிகளை செலுத்துறதுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யணும்னு சொல்லக்கூடியது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பயாஸ்ட் அப்படின்னு சொல்லி இது சொல்லுவாங்க, ஓகேவா? உறுதி அப்படின்னா அந்த டேக்ஸில் வந்து ஒரு உறுதித்தன்மை இருக்கணும். இப்போ உதாரணமாக 5% அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக இருக்கணும், 30ஆம் தேதிக்குள்ள கட்டணம் அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக இருக்கணும். அது உறுதி கோட்பாடு, அது நமக்கு வராது, சரிங்களா? ஸோ அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது இதுக்கு வந்து அன்பயாஸ்ட் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க, சரிங்களா? பாரபட்சமற்ற கோட்பாடு இருக்கணும். பணம் செலுத்தும் திறன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரபட்சம் கோட்பாட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஆன்சர் கீ, சரிங்களா? எஸ், போடுங்களா? இண்டிவிஜுவல் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு என்னது நீங்கள் வந்து வேஸ்ட்டாக போடணும். அதான் பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் அன்பயாஸ்ட். அடுத்தது, மறைமுக வரிகளில் யார் அதிகம் தாங்கக்கூடியவர்கள்? Who is the most bearable and of indirect taxes? மறைமுக வரியில யார் அதிகம் தாங்க, அதாவது இன்டைரக்ட் டாக்ஸ்ல யார் வந்து பாத்தீங்கன்னா என்னது அதிகமா பியரபிள் பர்சனா இருப்பாங்க அப்படிங்கறத எங்களுக்கு கேட்கறாங்க. டாக்ஸ் பர்டன் ரிலேட்டடா கேட்கறாங்க. உற்பத்தியாளரா, மேனுஃபேக்சரா, ட்ரேடரா, வரி செலுத்துவாரா அல்லது கன்சியூமரா? ஒரிஜினலா டாக்ஸ் பர்டன் அதிகமா தாங்குறது யார் அப்படின்னா அதுக்கு அந்த பொருளை கன்சியூம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான். கன்சியூமர் தான் அதிகமா என்னது அதை தாங்குவாங்க. சாரி, எந்த டாக்ஸ்? இன்டைரக்ட் டாக்ஸ், சரியா? கன்சியூமர். அடுத்தது, இந்தியாவில் எந்த மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகம் செய்யப்பட்டது? மாசம் நமக்கே தெரியும், ஜூலை. After reduction of taxes, what is called remaining the income of individual? வரி குறைப்புக்கு பிறகு தனிநபர் மீதமுள்ள வருமானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நமக்கு தெரியும், இது நம்ம இதுல படிச்சிருப்போம், செலவழிக்கக்கூடிய வருமானம் படிப்போம். வரியை குறைச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் கையில இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது? நார்மலா ஒருத்தர் செலவு போக கையில் இருக்கிற வருமானம் என்னதுன்னா டிஸ்போசபிள் இன்கம், டிஐ நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதான் கேட்கிறான். வரி போக அவர் மீதம் இருக்க காசு அவர் என்ன பண்ணலாம்? செலவு பண்ணலாம் இல்லையா? அதான் டிஸ்போசபிள் இன்கம். அடுத்தது, 2018ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஜிஎஸ்டி மசோதா என்ன மசோதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஜிஎஸ்டி மசோதாவை நம்ம என்ன மசோதாவை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க, ஓகேவா? பொதுவாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபினான்ஸ் பில்லா இருக்குமா இல்லைன்னா மணி பில்லா இருக்குமா அப்படிம்பாங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அதுக்காக செப்பரேட்டா என்ன பண்ணிருக்கோம்னா அரசியலமைப்புல ஒரு ஆர்டிகிளே கொண்டு வந்திருக்கும். உதாரணமா 269A 279A அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆர்டிகல் இருக்கு. இது ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்லக்கூடியது, இது ஜிஎஸ்டி சொல்லக்கூடியது. அப்ப இந்த மாதிரி வரும்போது அரசியலமைப்புல நமக்கு மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பா அது என்ன வரும் உங்களுக்கு? என்னது? அரசியலமைப்பு மசோதான்னு சொல்லுவோம். அரசியலமைப்புல ஏதாவது புதுசா ஆர்டிகளை கொண்டு வர மாதிரி என்ன வந்தாலும் அது அரசியலமைப்பு மசோதா. சி தான் ஆன்சர். அடுத்தது, வரி விதிக்கக்கூடிய வருமானம் அதிகரிக்கும் போது வரிகளும் அதிகரிக்கும் பொழுது வரி விதிப்பினுடைய முறை என்ன? ஸோ வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் உண்டு. ப்ராக்ரஸிவ் டேக்ஸ், ரெக்ரெசிவ் டேக்ஸ், ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ராக்ரெசிவ் அப்படின்னா வளர்வீத வரி, ப்ராக்ரெசிவ்னா வளர்வீத வரி. வளர்வீத வரி அப்படின்னா வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க வரியும் அதிகரிச்சுட்டே போனா என்னது அதான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். வரி விதிக்கூடிய வருமானம் அதிகரிக்கும் போது வரியும் அதிகரிச்சா அதுக்கு பேர் ப்ராக்ரெசிவ் டேக்ஸ், வளர்வீத வரின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க இருக்கா ப்ராக்ரெசிவ் டேக்ஸ், வளர்வீத வரி. ரெக்ரெசிவ் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பிற்போக்கு வரி, அதை ரெட்ரோகிரேடட்னு போட்டிருக்காங்க. ஸோ ரெக்ரெசிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருமானம் கூட கூட வரியானது குறைஞ்சிட்டே போனால் அது ரெக்ரெசிவ் டேக்ஸ். வருமானம் அதிகரிக்க வரி அதிகரிச்சா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வளர்வீத வரி. ஸோ அதான் நம்ம கேட்டிருக்காங்க. ப்ராக்ரெசிவ் டேக்ஸ், சி தான் நமக்கு என்னது ஆன்சர். அடுத்தது, கலால் வரி எந்த துறையுடன் தொடர்புடையது? கலால் வரி அப்படின்னா இதோட கலால் வரினா ஒரு பொருளை தயாரிப்பதற்கு என்னது இருக்கக்கூடிய வரி, அது எந்த துறையோடு என்ன நமக்கு என்னது தொடர்பா வரும் அப்படின்னு சொல்லி என்னது கேட்கிறாங்க, சரிங்களா? கலால் வரி அப்படின்னா நமக்கு பொதுவாக வருவாய் ரிலேட்டடா வரக்கூடிய வரி, ஓகேவா? ரெவன்யூ ரிலேட்டடா வரக்கூடிய எந்த துறைனா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். அடுத்த, which of the following is not the direct tax? இது அழகா போடலாம். டைரக்ட் டாக்ஸ் கிடையாது அப்படின்னா கண்டிப்பா ஒரு இன்டைரக்ட் டாக்ஸா வரும். இப்போ கஸ்டம் டியூட்டி
ஓகேவா? இன்டைரக்ட் டேக்ஸ் அதுதான் ஆன்சர். எக்ஸைஸ் டியூட்டி, எக்ஸைஸ் பொருள் தயாரிப்பதற்கு கட்டக்கூடிய வரி. மறைமுக வரி அல்லன்னு தானே கேட்குறாங்க. ஓ அல்லன்னு கேட்குறாங்களா? அப்போ கஸ்டம் டியூட்டி வராது. மறைமுக வரி அல்லன்னு தான் கேட்குறாங்க. அப்போ கஸ்டம் டியூட்டி ஒரு மறைமுக வரி, கலால் வரி ஒரு மறைமுக வரி, சேல்ஸ் டேக்ஸ் மறைமுக வரி, இன்கம் டேக்ஸ் தான் கிடையாது. சீதான் ஆன்சர். சுங்க வரினா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன் சார் அது இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா, ஒரு பொருள் வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு என்னது ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ஒரு பொருள் இந்தியாவுக்குள்ள வருது அப்படின்னா விதிக்கப்படக்கூடிய வரி சுங்க வரி. இப்போ நான் வந்து ஒரு 250க்கு வந்து ஒரு டேட்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து உள்ளே கொண்டு வரேன் அப்படின்னா அதுக்கு 30 ரூபா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கஸ்டம் டியூட்டி கட்டுவேன். ப்ளஸ் எனக்கு ஒரு 200 ரூபா லாபம் வச்சு 300 ரூபாய்க்கு அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுவேன். இப்போ இந்த இதில் நான் 30 ரூபா கட்டின டேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டேக்ஸ் படம் நான் யார்கிட்ட கொடுத்துருவேன்? இந்த 300 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறாரு இல்லையா, அவர்கிட்ட தள்ளிடுவேன். அப்படி நான் கொடுத்தா அந்த வரி பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸுக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, டேக்ஸ் பர்டன் கேன் பி டிரான்ஸ்ஃபர் டு அனதர் பர்சன். வரிச்சுமையை ஒருவர் மீது மாற்றக்கூடியதாக இருந்தால் அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மறைமுக வரின்னு கூட சொல்லுவாங்க. பாருங்க, இதில் வந்து நான் வரி சுங்க வரி நான் கட்டினது 30 ரூபா. இந்த டேக்ஸ் படம் நான் யார்கிட்ட கொடுத்துட்றேன்? இந்த பொருளை வாங்கிட்டு போகிற கன்சியூமர் கையில் கொடுத்துட்றேன் இல்லையா? அப்போ அந்த 30 ரூபாயும் அவரே எனக்கு என்னது கொடுத்துருவாரு. அப்போ என்னுடைய வரியை, சுங்க வரியை அந்த பொருளை வாங்கிட்டு போகிறவர் மேலே செலுத்துறதுனால இந்த வரி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மறைமுக வரி, இதான் சுங்க வரி. அடுத்த ஜிஎஸ்டியின் படி தேசிய லாப எதிர்ப்பு ஆணையத்தின் முதல் தலைவர் யார்? நேஷனல் ஆன்டி ப்ராஃபிட்டிங் அத்தாரிட்டி அக்கார்டிங் டு ஜிஎஸ்டி யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்குறாங்க. 26வது கொஸ்டின். ஓகேவா? ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஹெட் ஆஃப் த நேஷனல் ஆன்டி ப்ராஃபிட்டிங் அத்தாரிட்டி அக்கார்டிங் டு ஜிஎஸ்டி? இதில் இருந்தேன்னா ஆக்சுவலி சர்மா, எஸ் பத்ரி நாராயண் சர்மா, அவங்க தான் என்னுடைய என்னது ஹெட்டாக இருந்திருப்பாங்க. ஆன்டி ப்ராஃபிட்டிங் அத்தாரிட்டியோடைய ஹெட்டாக இருந்தது பத்ரி நாராயண் சர்மா தான். அடுத்தது, டேஸ் தியரி ஹாஸ் ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ்? எந்த தியரி ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் சொல்லுதுன்னு கேட்குறாங்க. எளிமையான ஒரு கொஸ்டின் தான். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் தான் ஒரு நாடு ஒரு வரி என்பதை சொல்கிறது. சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சிலின் முதல் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சரக்கு மற்றும் சேவையுடைய முதல் தலைவர், சரக்கு மற்றும் சேவை வரியோட தலைவர் அப்படின்னா அவங்க யார் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஜிஎஸ்டியுடைய தலைவர். இப்போ 2017 யார் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க அப்படிங்கிறத பாருங்க. 2017 உங்களுக்கு யார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தான்னு பாருங்க. 2017 இருந்தது யார்? அருண் ஜேட்லி, அவங்க தான் அதனுடைய முதல் தலைவர். தற்போதைய தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவர் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் போட்டு. இன்னொரு எந்த வரியில் அரசாங்கத்திற்கு அதிகபட்ச வருமான ஆதாயம் உள்ளது? சென்ட்ரல் எக்ஸைஸா, இன்கம் டேக்ஸா, ஆக்ட்ராயா, கார்பரேஷன் டேக்ஸா? which of the following tax maximum source of income of the government? மேக்ஸிமம் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் கொடுக்கக்கூடிய வரி என்னன்னு கேட்குறாங்க. அதிகபட்ச வருமானம் கொடுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கார்பரேஷன் டேக்ஸ். அதாவது பெரிய நிறுவனங்கள் கட்டக்கூடிய வரி இருக்கு இல்லையா, அந்த வரி தான் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக ரெவன்யூ கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? முக்கியமாக ஃபாரின் கம்பெனி இவங்கெல்லாம் கார்பரேஷன் டேக்ஸில் வருவாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க தான் அதிகமாக வருமானம் கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது, who was the first country enforce the GST? ஜிஎஸ்டியை முதன்முதலாக கொண்டு வந்த நாடு என்னன்னு கேட்குறாங்க. 1954 பிரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. 1954 பிரான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்த வரி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் நமக்கு ஆன்சர். சரியா? அடுத்தது, ஓகே. ஸோ இதோட நமக்கு அந்த டாபிக் முடியுது. டேக்ஸில் மேக்ஸிமம் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி பார்த்து வச்சுங்க. மேக்ஸிமம் நேரடி வரி என்ன, மறைமுக வரி என்ன அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அதை படித்து வச்சுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ நம்ம என்ன பண்ணலாம், சந்திக்கலாம். தேங்க்யூ.